அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/5/2024 செவ்வாய்க்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு சரிவர நடக்காத காரணத்தால் சற்றே ஏமாற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது. எப்படி நடந்தால் நல்லதோ அப்படி நடக்க பாருங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் எந்த வேலையும் இப்படி நடந்தால் இப்படி முடிந்தால் நல்லது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதேபடி நடந்து அதற்கு உண்டான பலனும் நல்லபடியாக வந்தால் ஒரு உற்சாகம் வருமே, அந்த உற்சாகம் இன்று உங்களுக்கு வருகிறது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தார் போல் என்றொரு பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கடைசி நேரத்தில் நடந்த ஒரு சிறு சிக்கல் தவறு இதனால் ஒட்டுமொத்த விஷயங்கள் அனைத்துமே பாழ்பட்டு போவதற்கு இன்று வாய்ப்பு ஏற்படும். கூடுதல் கவனம் தேவை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒன்றை செய்தீர்கள். உங்களால் செய்யப்பட்ட அந்த காரியம் விலை மதிப்பற்றதாக மற்றவர்கள் எண்ணினால் உங்கள் மதிப்பு கூடும். இன்று உங்கள் மதிப்பு கூடுகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் ஒரு செயலை செய்கிறோம், இது பாராட்டினை கொடுக்கும், ஒரு நல்ல புகழினை ஏற்படுத்தும், இதை வைத்து பல காரியங்கள் நமக்கு கைகூடும் என்றெல்லாம் நினைத்து நீங்கள் ஒரு பணி செய்ய அது புஸ்வானமாய் போனால் ஒரு மனதிலே ஒரு களைப்பு ஏற்படும் அல்லவா, அந்த களைப்பு இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. கவனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற தொந்தரவுகள் வருகின்றன. உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய சங்கடங்கள் வீடு தேடி வருகின்றன. கவனம். நீங்கள் சுதாரித்து கொண்டு நடக்க வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எதிர்பாரா நன்மைகள் கிடைக்கும் நாள். நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை, ஒரு செயல் ஒரு செய்தி வருகிறது, அது மற்றற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் உங்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லவர்களை சந்தித்தால் நமக்கு நல்லது நடக்கும். நம்மை கெடுக்க நினைப்பவர்களை சந்தித்தால் கெடுதல் தான் நடக்கும். இன்று நீங்கள் சந்திக்கும் நபர்கள் உங்களுக்கு நன்மை செய்பவர்களா தீமை செய்பவர்களா என்ற விவரம் இன்று உங்களுக்கு தெரியாது. இதனால் ஏற்படுகின்ற குழப்பம் உங்களை சற்றே கஷ்டப்படுத்தும். கவனம்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காட்டிற்கு போனாலும் அந்த இடத்தில் உங்களை உபசரிக்க ஒருவர் வருவார். இன்றைய தினம் அப்படி இருக்கிறது உங்களுக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவை என்றால் மட்டுமே நீங்கள் எதிலும் தலையிட வேண்டும், இல்லை என்றால் தலையிடக்கூடாது இன்று. ஏனென்றால் வீண் தலையீடு வீண் நஷ்டம் கஷ்டம் என்று காட்டுவதால். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த முயற்சி நாம் செய்யலாமா, செய்தால் வெற்றி பெறுவோமா என்ற சந்தேகம் ஏதேனும் ஒன்றில் இன்று உங்களுக்கு ஏற்பட்டால் தைரியமாக செய்யுங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரணகர்த்தா நீங்கள். ஒரு நல்ல காரியம் நடந்ததற்கு காரணகர்த்தா நீங்கள், ஆனால் கவனிக்கப்படுவது வேறொருவர். இந்த ஒரு அவல நிலை இன்று உங்களுக்கு ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் இன்று புகழப்படுவீர்கள். நீங்கள் இன்று ஒரு உயர்ந்த இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். இந்த நாள் இன்னும் பல நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு உயர்வினை ஏற்படுத்தும் நாளாக காட்டுகிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆற்றும் ஒரு புது செயல், ஒரு புது மார்க்கத்தில் சென்று செய்யும் ஒரு செயல் நல்லபடியாக முடிகிறது, உங்களுக்கு நன்மையையும் செய்கிறது. புதிய நடவடிக்கைகள் புதிய அணுகுமுறைகள் இன்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவோ செலவு செய்து பார்த்தீர்கள், கொஞ்சம் கூட முன்னேற்றம் தென்படவில்லை, நஷ்டமானதுதான் மிச்சம் என்று சற்றே நீங்கள் நொந்து கொள்ளக்கூடும். இன்று கவனம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான வழியில் சரியான முறையில் இன்று உங்கள் முயற்சி இருக்கிறது. இதன் காரணமாக எதை நினைத்து நீங்கள் முயற்சி செய்தீர்களோ அது நடக்கும் நல்லபடியாக. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது முயற்சி உங்களது செயல்பாடுகள் எதற்காக செய்யப்பட்டதோ அது முழுமையாக நடக்காது, அல்லது கால தாமதமாக பலன் கொடுக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பேச்சிலே ஒரு தனி சிறப்பு தென்படுகிறது. மற்ற நாட்களை விட இன்றைய தினம் சிறப்பாக பேசி எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது. பேச்சால் வெற்றி. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்மையான பேச்சு உண்மையான பேச்சு எப்போதுமே வெற்றியை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எரிச்சலான பேச்சு அவநம்பிக்கையான பேச்சு நல்லதை செய்வது கஷ்டம். இன்று உங்களிடமிருந்து ஒரு அலட்சிய பேச்சு அவநம்பிக்கை பேச்சு வருகிறது. இதில் கவனம் தேவை.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயரும் நாள், நீங்கள் உயரும் நாள். தேர்வென்று ஒன்று வந்து அதில் நீங்கள் கலந்து கொண்டால் இன்றைய தினம் நீங்கள்தான் தேர்வு பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பந்தயம் தொடங்கும் முன்பே தோல்வி என்று காட்டுகிறது. இந்த நாள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் போட்டியிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒத்தி போடுவது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவீனங்கள் உண்டு. எதிர்பார்க்கும் நற்செய்தி வரவில்லை. சற்று உங்கள் நடையிலேயே ஒரு தளர்ச்சி தோன்றலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் ஒரு லாவகம் இன்று உங்களுக்கு சித்தியாகும். அனாவசிய செலவுகள் இல்லை. செய்யும் செலவால் உங்களுக்கு நன்மைதான் ஏற்படுகிறது இன்று. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதையல் கிடைத்தார் போல் மகிழ்ச்சி பொங்கும் நாள். புதையல் கிடைத்தார் போல் என்றால் உழைப்பு குறைவு, ஊதியம் உயர்வு. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் ஏன் மகிழ்ச்சி வராது? அந்த மகிழ்ச்சியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.